வயமா நிதியம். இந்த காணொளியை காண்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். திருவள்ளுவர் இப்படி சொல்லுகிறார்: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவர் நமக்கு எந்த உதவியும் செய்யாத நிலையில் நாம் அவருக்கு ஒரு உதவி செய்கிறோம். அவரது இக்கட்டான சமயத்தில் நாம் செய்த உதவி, அதற்கு ஈடாக அவர் இந்த பூமியையும் இந்த வானத்தையும் கொடுத்தாலும் நாம் செய்த அந்த உதவிக்கு ஈடாகாது என்பது வள்ளுவர் நமக்கு தரும் ஆழமான கருத்து. உதவி செய்வது என்பது மிகவும் சிறந்த குணம். இந்த உலகத்திற்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே இந்த உலகமும் நமக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்கும். நீங்கள் செய்யும் உதவி அது சிறியதாக இருந்தாலும் கூட அந்த உதவியானது பல மடங்காக நம்மிடம் திரும்ப வந்து சேரும். உதவிகள் செய்தால் உதவிகள் பெறலாம். இந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு வயமா நிதியம் ஒரு சிறந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது. நீங்கள் உதவி செய்யும் ஒரு சிறு தொகையானது பல மடங்காக பெருகி திரும்ப உங்களது கைக்கு வந்து சேரும் வகையில் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக காணலாம். ஒரு சிறு தொகையை உதவியாக செய்து அதன் மூலம் பல மடங்கு தொகையை உதவியாக பெற நீங்கள் வயமா நிறுவனத்தில் உறுப்பினராக இணைய வேண்டும். உறுப்பினராக இணையும் நம்மிடம் இணைய வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் போன், அதில் ஜிபே மற்றும் ஃபோன்பே போன்ற செயலிகள் மூலம் பணப்பரிமாற்றம் செய்யும் வசதி இருக்க வேண்டும். எப்படி வயமாவில் உறுப்பினராக இணைவது? ஏற்கனவே வயமா நிறுவனத்தில் உறுப்பினராக இருக்கும் ஒருவரால் மட்டுமே உங்களை உறுப்பினராக இணைக்க முடியும். உறுப்பினராக இணைப்பதற்கும் ஒருமுறை உதவி செய்து பலமுறை உதவிகள் பெறுவதற்கும் வயமா நிறுவனம் பிரத்யேகமான மென்பொருளை உருவாக்கி நிறுவனத்தின் இணையதள பக்கத்தில் செயல்படும் வகையில் அதை அமைத்துள்ளது. உறுப்பினராக இணைந்த ஒவ்வொருவருக்கும் இப்பக்கத்தில் லாகின் செய்யும் வகையில் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு தரப்பட்டிருக்கும். உறுப்பினராக இணைய நீங்கள் தர வேண்டியது என்ன? வங்கி கணக்கில் உள்ளபடியான உங்களது பெயர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், அவ்வளவுதான். இந்த தகவல்களை கொண்டு உங்களை வயமா நிறுவனத்தில் உறுப்பினராக இணைக்கும் உங்களது நண்பர் அவரது இணையதள பக்கத்தில் லாகின் செய்து உங்களை புதிய உறுப்பினராக இணைப்பார். அவ்வாறு உறுப்பினராக உங்களை இணைத்தவுடன் உங்களுக்கென்று தனிப்பட்ட யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு நிறுவனத்தின் மென்பொருள் மூலமாக வழங்கப்படும். உறுப்பினராக இணைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? உறுப்பினராக இணைந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களுக்கு முன்னதாக இணைந்த மென்பொருள் காட்டும் உறுப்பினருக்கு ரூபாய் 500 உதவித்தொகை அனுப்புவது. ஒரே ஒரு முறை நீங்கள் அனுப்பும் ரூபாய் 500 உதவித்தொகை 3 நிலைகளில் பல மடங்காக பெருகி ரூபாய் 1,500,000 கிடைக்கிறது. இது எப்படி என்று பார்ப்போம். மொத்தம் 3 நிலைகள். முதல் நிலையில் நீங்கள் ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய உதவித்தொகை ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ரூபாய் 500. இங்கு நீங்கள் 3 பேரிடமிருந்து ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ரூபாய் 500 வீதம் உதவித்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். இரண்டாம் நிலையில் நீங்கள் ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய உதவித்தொகை ரூபாய் 1500. இங்கு நீங்கள் 9 பேரிடமிருந்து ரூபாய் 1500 வீதம் உதவித்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். மூன்றாம் நிலையில் நீங்கள் ஒருவருக்கு அனுப்ப வேண்டிய உதவித்தொகை ரூபாய் 7500. இங்கு நீங்கள் 15 பேரிடமிருந்து ரூபாய் 7500 வீதம் உதவித்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். முதல் நிலையில் 3 பேர், இரண்டாம் நிலையில் 9 பேர், மூன்றாம் நிலையில் 15 பேர். இந்த 3 நிலைகளையும்
ஒவ்வொரு நிலையாக நாம் விரிவாக பார்க்கலாம். முதல் நிலையில் நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ரூபாய் 500 உதவித்தொகை அனுப்புகிறீர்கள். உதவித்தொகையை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்கள்? உங்களுக்கு முன்னால் வயமா நிறுவனத்தில் உறுப்பினராக இணைந்த ஒருவருக்குத்தான் அனுப்புகிறீர்கள். வயமா நிறுவனத்தின் மென்பொருளானது உறுப்பினராக இணைந்து முதல் நிலையில் ரூபாய் 500 உதவித்தொகை செலுத்திய ஒவ்வொருவரின் தகவல்களையும் அவர்கள் செலுத்திய நாள் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வரிசையாக பதிவு செய்து கொண்டே வரும். பதிவு செய்யப்பட்ட வரிசையின்படி ஒவ்வொருவரும் தனக்கு பின்னால் வரும் 3 நபர்களிடம் இருந்து ரூபாய் 500 வீதம் உதவித்தொகையாக பெற வேண்டும். அந்த வகையில் மென்பொருள் காட்டும் உறுப்பினருக்கு அனுப்ப வேண்டிய 3 பேரில் ஒருவராக நீங்கள் அவருக்கு ரூபாய் 500 உதவித்தொகை அனுப்புகிறீர்கள். இப்பொழுது ரூபாய் 500 உதவி செய்த நீங்களும் 3 பேரிடம் உதவித்தொகை பெற வேண்டியோர் வரிசையில் இடம்பெறுவீர்கள். ரூபாய் 500 உதவித்தொகை அனுப்பிய உங்களுக்கு உங்களுடைய முறை வரும்பொழுது 3 பேர் 500 வீதம் உதவித்தொகை அனுப்புவார்கள். இதனால் உங்களுக்கு முதல் நிலையில் 3 பேரிடமிருந்து மொத்தம் ரூபாய் 1500 கிடைக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? ரூபாய் 1500 முதல் நிலையில் கிடைக்க பெற்ற பின்னர் நீங்கள் உடனடியாக 2ஆம் நிலைக்கு தாமதமின்றி அப்கிரேட் செய்ய வேண்டும். தாமதித்தால் உங்களுக்கு பின்னால் வரும் நபர் ரூபாய் 1500 செலுத்தி அப்கிரேடு செய்து உங்களை முந்திச் செல்ல நேரிடும். எனவே தாமதமின்றி அப்கிரேட் செய்வது மிகவும் அவசியம். 2ஆம் நிலைக்கு செல்ல நீங்கள் முதல் நிலையில் 3 பேரிடம் இருந்து பெற்ற ரூபாய் 1500 உதவித்தொகையை மென்பொருள் குறிப்பிடும் நபருக்கு அனுப்ப வேண்டும். உங்களிடம் இருந்து 2ஆம் நிலையில் ரூபாய் 1500 உதவித்தொகை பெறும் நபர் யாரென்றால், உங்களைப் போன்றே முதல் நிலையில் ரூபாய் 500 உதவி செய்து அவருடைய முறை வரும் வரை காத்திருந்து 3 பேரிடம் இருந்து ரூபாய் 1500 பெற்று அதன் பின்னர் 2ஆம் நிலைக்கு தன்னை அப்கிரேட் செய்தவர். அவர் 2ஆம் நிலையில் 9 பேரிடம் இருந்து ரூபாய் 1500 வீதம் பெற வேண்டும். அவருக்கு அனுப்ப இருக்கும் 9 பேரில் ஒருவராக நீங்கள் அவருக்கு ரூபாய் 1500 உதவித்தொகை அனுப்புகிறீர்கள். இந்த இடத்திலும் 2ஆம் நிலையில் 1500 உதவித்தொகை செலுத்திய ஒவ்வொருவரின் தகவல்களையும் அவர்கள் செலுத்திய நாள் மற்றும் நேரத்தின் அடிப்படையில் வயமா நிறுவனத்தின் மென்பொருளானது வரிசையாக பதிவு செய்து கொண்டே வரும். அந்த வரிசையின்படி உங்களுடைய முறை வரும்பொழுதும் உங்களுக்கு பின்னால் 2ஆம் நிலைக்கு அப்கிரேடு செய்யக்கூடிய 9 பேர் ரூபாய் 1500 வீதம் உதவித்தொகையை உங்களுக்கு அனுப்புவார்கள். அவ்வாறு அனுப்பும் 9 பேரில் முதல் 5 பேரிடமிருந்து 1500 வீதம் 7500 பெற்றவுடன் நீங்கள் உடனடியாக 3ஆம் நிலைக்கு அப்கிரேட் செய்ய வேண்டும். 6வது நபராக அனுப்பும் நபர் உங்களை வயமா நிறுவனத்திற்கு அறிமுகம் செய்த உங்கள் நண்பருக்கு, அதாவது உங்கள் ஸ்பான்சருக்கும், 7வது நபராக அனுப்ப வேண்டிய நபர் வயமா நிறுவனத்திற்கும் உதவித்தொகையை அனுப்பிவிடுவார்கள். 8வது மற்றும் 9வது நபர்களாகிய 2 பேர் அனுப்பும் ரூபாய் 3000 உங்களுக்கானது. 2ஆம் நிலையில் 5 பேரிடம் 7500 பெற்று 3ஆம் நிலைக்கு அப்கிரேடு செய்தல், உங்கள் ஸ்பான்சருக்கு ரூபாய் 1500 கிடைக்குமாறு செய்தல், வயமா நிறுவனத்திற்கு ரூபாய் 1500 உதவித்தொகை கிடைக்குமாறு செய்தல், இவை போக ரூபாய் 3000 உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்குமாறு செய்தல் ஆகிய இந்த அனைத்து செயல்பாடுகளும் வயமா நிறுவனத்தின் மென்பொருளால் மிகச் சரியாக நிர்வகிக்கப்படும். 3ஆம் நிலை. 2ஆம் நிலையில் முதல் 5 பேரிடமிருந்து 1500 வீதம் 7500 ரூபாய் உதவித்தொகை பெற்றவுடன் நீங்கள் 3ஆம் நிலைக்கு செல்ல மென்பொருள் குறிப்பிடும் நபருக்கு ரூபாய் 7500 உதவித்தொகையை அனுப்ப வேண்டும்.
முதல் 2 நிலைகளைப் போலவே 3ஆம் நிலையிலும் உங்களுடைய முறை வரும்பொழுது 15 பேரிடமிருந்து ரூபாய் 7,500 வீதம் உதவித்தொகை கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த 15 பேரில் முதல் நபர் அனுப்பும் 7,500 ரூபாய் உதவித்தொகையானது உங்கள் ஸ்பான்சருக்கும், 2ஆம் நபர் அனுப்பும் ரூபாய் 7,500 உதவித்தொகையானது வயமா நிறுவனத்திற்கும் நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். இதுபோக 3 முதல் 15 வரையுள்ள 13 நபர்கள் 7,500 வீதம் அனுப்பும் ரூபாய் 97,500 இவை அனைத்தும் உங்களுக்கானது. முதல் நிலையில் பெற்ற 1,500 தொகையை அப்படியே 2ஆம் நிலைக்கு அப்கிரேட் செய்து விடுவீர்கள். 2ஆம் நிலையில் அப்கிரேட் செய்தது போக ஸ்பான்சர் மற்றும் நிறுவனத்திற்கு அனுப்பியது போக கிடைத்த தொகை ரூபாய் 3,000. 3ஆம் நிலையில் ஸ்பான்சர் மற்றும் நிறுவனத்திற்கு அனுப்பியது போக கிடைக்கும் தொகை 97,500. ஆக முதல் நிலை தவிர்த்து 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளில் மொத்தம் ரூபாய் 1,05,000 ரூபாய் கிடைக்கிறது. 500 ரூபாய் என்ற ஒரு சிறிய உதவியை செய்த நீங்கள் அதன் 200 மடங்கான ரூபாய் 1,00,000ஐயும் செலுத்திய 500ஐயும் சேர்த்து ரூபாய் 1,05,000 கிடைக்கப் பெறுகிறீர்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றின்படி ரூபாய் 500 உதவித்தொகை செய்த நீங்கள் 3 நிலைகளில் ரூபாய் 1,05,000 கிடைக்கும் வகையிலான இந்த திட்டத்தை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்து அவர்களும் பயன்பெறும் வகையில் அவர்களை வயமா நிறுவனத்தில் இணையுங்கள். அவ்வாறு ஒரு புதிய நபரை நீங்கள் இணைப்பதால் அவர் 2ஆம் நிலையில் 1,500 உதவித்தொகை பெறும்பொழுது உங்களுக்கு ஒரு 1,500 ரூபாயும், அவர் 3ஆம் நிலையில் ரூபாய் 7,500 உதவித்தொகை பெறும் பொழுது உங்களுக்கு ஒரு 7,500 ரூபாய் உதவித்தொகையும், ஆக மொத்தம் ஒரு புதிய நபரை நீங்கள் இணைப்பதால் உங்களுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களே, மிகவும் எளிமையான மிகவும் சிறப்பு வாய்ந்த வயமா நிறுவனத்தின் இந்த திட்டத்தில் நீங்களும் இணைந்து பிறரையும் இணையுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற்றிடுங்கள். வாழ்த்துக்களுடன். நன்றி, வணக்கம்.